ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். சர்வமங்கள மூர்த்தியாக ஆடும் நடராஜனுடைய திருவடியின் கீழும் ஓர் உருவம் உண்டு. அபஸ்மார புருஷன் அவன். அதாவது ஸ்மரிக்கத்தகாதவற்றின் நினைக்கத்தகாதவற்றின் உருவம் அவன். நடராஜ நிலையில் நினைக்கத்தகுந்த வஸ்து நினைக்கத்தகாத வஸ்து என்கிற பேதம் கிடையாது. நினைவு என்பதே தகாத வஸ்து என்கிற நிಶ್ಚலன அத்வைத ஆத்மானந்த நிலை அது. நினைவை அழித்து நிஷ்டை தருவதற்கு அடையாளமாக முயலகனை மிதித்து ஆடுகிறான் ஞானமூர்த்தியான நடராஜன். அவன் அப்படி ஞானமூர்த்தியாக இருந்துவிட்டால் பிரபஞ்சம் என்ன ஆவது? அவனுடைய சக்தி பிரபஞ்ச விளையாட்டை ஓயாமல் நிகழ்த்தி மகிழ்கிறது. நடராஜனின் உடுக்கை உலக சிருஷ்டியையும் அவனது அபயஹஸ்தம் பரிபாலனத்தையும் அக்னியானது சம்ஹாரத்தையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றன. தன்னிலேயே திளைத்த ஞானமூர்த்திக்கு துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் ஏதுமே இல்லை. ஆனாலும் பரம்பொருள் எதிலும் பற்றாமல் தனித்திருக்கும் போதே அதன் சக்தி இந்த உலக நாடகத்தை நடத்தி துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்ற இரு விதங்களிலும் அனுகிரகம் புரிந்து வருகிறது. இந்த அனுகிரகத்தின் இரண்டு வடிவங்கள்தான் லலிதையும் காளியும். லலிதமான வடிவம் கொண்டபோது எது லலிதையாக, திரிபுர சுந்தரியாக, ஸ்ரீராஜராஜேஸ்வரியாக, காமகோட்டி காமாட்சியாக வந்ததோ அதுவே கோர ரூபம் கொண்டு சண்டியாக, மகிஷாசுர மர்தினியாக, துர்கா பரமேஸ்வரியாக, மகாகாலியாக ஆயிற்று. நினைவை மிதித்து உலகை ஒழித்தால் ஆனந்த ஆத்மானுபவமான நடராஜன். நினைவற்ற நடராஜனை மிதிப்பதே உலகை ஆக்கும் அருள் நினைவு. அதன் வடிவமே காளி. லலிதை இப்படி மிதிப்பதாகச் சொல்லாமல் பரமசிவனையே ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கிறாள் என்று நளின எழில் தோன்றச் சொல்கிறோம். தீமையை பொசுக்குவேன் என்று காட்டுவதற்கே காளி கொடிய ரூபம் கொண்டாள் என்றும் சொல்லலாம். கொடியவர்களுக்கே அவள் கொடியவள். அடியவர்களுக்கு அருள் பிரவாகம். இல்லாவிடில் வங்கத்திலே சின்ன குழந்தைகள் கூட இந்த கோர ரூபிணியை அம்மா அம்மா என்று தொட்டு கொஞ்சி அன்போடு வழிபடுமா? அழகு, கோரம், நன்மை, தீமை எல்லாவற்றுக்கும் ஒரே பராசக்திதான் காரணம். நல்லதை மட்டுமே கடவுள் செய்தார், கெட்டதை சைத்தான் செய்தான் என்று நம் மதம் சொல்லவில்லை. இரண்டும் ஒன்றிடமிருந்தே உண்டாயின. இதை உணர்த்தவே கோர காளியை வழிபடுகிறோம். நினைவற்ற பிரம்மத்திடம் எப்படியோ ஒரு நினைவு வந்ததால் பிரபஞ்சம் என்ற தோற்றம் ஏற்பட்டது. இந்த தோற்றத்துக்குள் தர்மம் நிலவ வேண்டும் என்பதற்காக தீமையை அழித்து நல்லதை செய்கிறாள் பராசக்தி. ஆனால் இந்த பிரபஞ்ச தோற்றமே அடியோடு அழிந்தால்தான் உயிரினம் பிரம்மத்துடன் இரண்டர கலக்க முடியும். எனவே பொதுவாக உலகை பொறுத்தமட்டில் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் காளி மெய் அடியார்கள் விஷயத்தில் தர்மத்தையும் நல்லதையும் கூட அழித்து சர்வ சம்ஹாரிணியாகி அவர்களை நினைவற்ற நிலையில் சேர்க்கிறாள். பவம் என்றால் சம்சாரம், உலக வாழ்க்கை. அதில் நன்மை தீமை இரண்டும் உண்டு. நம் உடம்பில் தைத்த ஒரு முள்ளை இன்னொரு முள்ளால் எடுத்து பின்னர் இரண்டு முள்ளையும் வீசி எறிவது போல் முதலில் தீமையை நன்மையால் களைந்து பிறகு அந்த நன்மையையும் சேர்த்து தூக்கி எறிந்தாலே சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறலாம். இவ்வாறு பவத்திலிருந்து கடத்துவிப்பவளே பவதாரிணியாக காளிமாதா. கருப்பாக இருப்பதால் காளி என பெயர். நிறமற்ற அகண்ட வானம் நமக்கு கருப்பாக தெரிவது போல அஞ்ஞான தசையில் அவளை கருப்பாக காண்போம். ஞானம் வந்தால் நடராஜன் ஆடும் ஆகாய ரூபமான சித் அம்பரமான இருளும் ஒளியும் அற்ற
ஆன்ம வெளியே அவள் என உணருவோம். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.